அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியலில் நேர்மை சாத்தியமா? அதிகாரம் பணபலம் இல்லாமல் மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற முடியுமா? இன்றைய அரசியல் தலைவர்கள் சொத்து சேர்க்காத தலைவர்களும் இருக்காங்களா அப்படிங்கிற இந்த ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் பதில்னு பார்த்தா RNK அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களால் ரொம்ப பாசத்தோடு அழைக்கப்படுற இன்று மறைந்த தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தான் இந்த அத்தனை ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் பதிலாக இருப்பார். அவருக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1925 டிசம்பர் 26 ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் ராமசாமி கருப்பாயி அப்படிங்கிற தம்பதியினருக்கு 3வது மகனாக பிறக்கிறாரு ஐயன் நல்லக்கண்ணு. அவர் தன்னுடைய இளமை காலத்தில் ஆரம்பத்தில் ஒரு காந்தியவாதியாக தான் இருந்தார். காந்தியோட கொள்கையில் மிகவும் ஈர்க்கப்பட்டு காந்தி நடத்தின பல போராட்டங்களில் அவர் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அதுக்கப்புறம் அவருடைய பள்ளி பருவத்தில் தான் பலவேசம் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரால் அவருக்கு வந்து கம்யூனிசம் அப்படிங்கிற கொள்கை அறிமுகமாகுது. அவருடைய 16 வயதில் போய் கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் இந்த மாதிரி உங்களுடைய கட்சியில் நான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், உனக்கு இன்னும் 18 வயசு ஆகலை, அதனால் நீ வந்து 18 வயசு ஆனதுக்கப்புறம் வா, உங்களை நான் வந்து கட்சியில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு 18 வயசு ஆன உடனே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இவர் தன்னை வந்து ஒரு உறுப்பினராக போய் நினச்சிக்கிட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு கிளை செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1948ஆம் ஆண்டு உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கையில் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டமானது ஆயுதமேந்திய போராட்டமாகவும் அரசுக்கு எதிராக நடந்த போராட்டமும் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி நெல்லை சதி வழக்கு அப்படின்னு இந்த வழக்கு வந்து பதியப்பட்டு ஐயா நல்லக்கண்ணு அவருடைய பேரையும் சேர்த்துறாங்க. ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இந்த வழக்குக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் காலமாக வந்து தலைமறைவாக இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போலீஸார் புளியங்குளம் அப்படிங்கிற ஊரில் போலீஸாரால் கைது செய்யப்படுறாரு. அவர் கைது செய்யப்படும் போது அவருடைய கையில் பார்த்திங்கன்னா வெடிகுண்டுகள் இருந்ததாக சொல்லப்படுது. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருட சிறைவாசம் அதில் வந்து அவரை வந்து ஜெயிலில் போடுறாங்க. அந்த ஒரு சிறைவாசத்தில் போலீஸாரால் பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து அவர் துன்புறுத்தப்படுறாரு. அவருடைய மீசை முடி இருக்கு இல்லைங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பிடுங்குறாங்க போலீஸ்காரங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மீசையை சுருட்டு வச்சு சுடுறாங்க. இந்த மாதிரி பல கொடுமையை அவர் வந்து அனுபவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 7 வருட சிறைவாசத்துக்கு அப்புறம் 1958 அவர் வந்து வெளியே வர்றாரு. அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் ரஞ்சிதம் அப்படிங்கிற பெண்ணை அவர் திருமணம் செய்கிறாரு. 2010ஆம் ஆண்டு தாமிரபரணி ஆற்றுல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அந்த ஆற்றுலேருந்து மணல் அள்ளுவதை வந்து இந்த மாதிரி கனிம வளங்கள் கொள்ளை போகுது அப்படின்னு சொல்லி இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கில் இவரே நேரடியாக ஆஜராகி அதில் இருக்கிற சிக்கல்கள் மற்றும் கனிம வளங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து கொள்ளை போகுது அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஃபுல்லாக கோர்ட்டு முன்னாடி அவருடைய வாதங்களை வந்து முன்வைக்கிறாரு. கோர்ட்டு வந்து அதையெல்லாம் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் மணல் அள்ளுவதை வந்து தடுத்து நிப்பாட்டுச்சு. அப்போதைக்கு தோழர் நல்லக்கண்ணுடைய வயது பார்த்திங்கன்னா 86. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் வகித்த பொறுப்புகள் பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை செயலாளர், அதுக்கப்புறம் இடை கமிட்டி செயலாளர், விவசாய சங்கத்தின் மாநில செயலாளர், நிர்வாக குழு உறுப்பினர், கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர், இப்படி பல்வேறு பொறுப்புகள் அவர் வந்து வகிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தேர்தலையும் பார்த்திங்கன்னா அவர் வந்து முக்கிய பங்காற்றியிருக்காரு. 1980 அம்பாசமுத்திரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு அவர் வந்து தோல்வியை தழுவுறாரு. அதுக்கப்புறம் 1999ஆம் ஆண்டு கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு. அதுலேயும் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா அந்த கட்சி வேட்பாளரிடம் சிபி ராதாகிருஷ்ணன் அந்த வேட்பாளரும் பார்த்திங்கன்னா 50,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்விதான் பார்க்குறாரு. அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக வந்து ரொம்ப பரபரப்பாக பேசின காலம் அது. அதில் வந்து பிஜேபி பார்த்திங்கன்னா இவங்க மேலே வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இவங்க வந்து ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வந்து
முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. இதற்கு பதில் சொன்ன நல்லக்கண்ணு அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆமாம் உண்மைதான், நான் வந்து சிறுபான்மையினருக்கு நான் வந்து எப்பவுமே பாதுகாவலாக தான் இருப்பேன் அப்படின்னு அவர் நான் வாக்கு வங்கிக்காகலாம் எதுவும் வந்து கவலைப்படலை. அவர் வந்து உண்மையை தான் பேசினார். 2022 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தகைசால் விருது அப்படிங்கிற விருது வந்து இவருக்கு கொடுக்கப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையும் அவருக்கு வந்து கொடுக்கப்படுது. ஆனால் இது அந்த இடத்துலையே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த 10 லட்சம் ரூபாயோட அவருடைய சேமிப்பு பணமான ஒரு 5000 ரூபாயும் சேர்த்தி 10,05,000 ரூபாயா முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கே கொடுத்துட்றாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய 80வது வயசில் 1 கோடி ரூபா பணமும் ஒரு காரும் அவருக்கு வந்து நிதியாக தர்றாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை அப்படியே கட்சி தலைமை அலுவலகத்துக்கு கொடுத்துட்றாரு அவர். எந்த ஒரு அரசியல் நிகழ்வாக இருந்தாலும் சரி, மாணவர் அமைப்போட போராட்டமாகவும் சரி, ஒரு அழைப்பு விடுத்தா குறித்த நேரத்தில் தவறாமல் வந்து அவர் கண்டிப்பாக கலந்து கொண்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மீத்தேன் எதிர்ப்பு, ஸ்டெர்லைட் ஆலைய எதிர்ப்பு போராட்டம், அதுக்கப்புறம் காவிரி மேலாண்மை போராட்டம், ஜாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக போராட்டம், இப்படி பல போராட்டங்களில் அவர் வந்து கலந்திருக்காரு. அவருடைய மிக முக்கிய நூல்கள்னு பார்த்தோம்னா, விவசாயிகளின் வீர போராட்டங்கள், தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளை பற்றிய அறிக்கைகள், மார்க்சிய பார்வையில் சமூக சிக்கல்கள். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா, அவர் செஞ்சதை வந்து வெளியே சொல்லி காட்ட மாட்டார். அப்படியே மீறி சில தோழர்கள் வந்து அவரை வந்து புகழணும்னு நினைக்கும் போது, ஒரு கம்யூனிஸ்டுக்காரனா இது வந்து என்னுடைய கடமை அப்படின்னு தான் அவர் சொல்லுவாராமா. இப்படி இருந்த இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு காலங்கள் மிக நேர்மையோடு இருந்த, மிகவும் நேர்மைக்கு இலக்கணமாக இருந்த நமது தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பிப்ரவரி 1 ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் உடல்நலம் கொஞ்சம் தொய்வாகி ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. பிப்ரவரி 25 இன்று 2 மணி அளவில் அவர் வந்து காலமாயிட்டார். தோழருக்கு இந்த வீடியோவின் மூலம் ஒரு செவ்வணக்கத்தை நாம் எல்லோரும் சொல்லிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.